வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். ஆரணியில் நடைபெற்ற முப்பெரும் விழா நிகழ்ச்சியில் திமுக மாநில கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் வழக்கறிஞர் வே. அன்புவாணன் பங்கேற்பு. தமிழக முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மறைந்த கலைஞர் கருணாநிதியின் 101வது பிறந்தநாள் விழா மற்றும் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் தமிழகத்தில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை கொண்டாடும் நிகழ்ச்சி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் 40 தொகுதிகளில் போட்டியிட்டு 40 தொகுதிகளிலும் வெற்றிக்கனியை வழங்கிய தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி என முப்பெரும் விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆரணி பஸ் நிறுத்தம் அருகே திமுக சார்பில் பட்டாசு வெடித்தனர். இதன் பின்னர் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர். இந்நிகழ்ச்சிகளுக்கு ஆரணி முன்னாள் பேரூர் திமுக செயலாளரும் பேரூராட்சி மன்ற நியமனக்குழு உறுப்பினருமான டி. கண்ணதாசன் தலைமை தாங்கினார். பேரூர் திமுக துணை செயலாளர்கள் டி. கோபிநாத், தா. நிலவழகன், மாவட்ட சிறுபான்மை துணை அமைப்பாளரும் பேரூராட்சி மன்ற உறுப்பினருமான ரகுமான் கான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக மாநில கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் வழக்கறிஞர் வே. அன்புவாணன் கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் டி. கே. முனிவேல், தமிழழகன், வழக்கறிஞர் கவியரசன், டி.டி.எஸ். தினேஷ், பாஸ்கர், வார்டு செயலாளர்கள் இளங்கோவன், சாய் சத்யா, சூர்யா, விமல்ராஜ், மங்களம், கே. வெங்கடேசன், ஈஷா ஜாவித், எஸ்.பி. உமாபதி, ஜீவானந்தம், பாலமுருகன், விஜயன், வசந்தகுமார் உள்ளிட்ட மாவட்ட, ஒன்றிய, பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒப்பற்ற தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவையொட்டி தமிழகம் நம்முடைய உயிர் தலைவர் தளபதியுடைய ஆணையின் பேரில் நூற்றாண்டு நிறைவா கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. மறைந்த மன்னமும் இருக்கிறது. கடந்த 20 நூற்றாண்டுகளின் இணையற்ற தலைவராய், ராஜதந்திரியாய் விளங்கிய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆற்றிய சாதனைகள் அளப்பெரியவை. அவருடைய காலத்திலேதான் ஏழைகளுக்கு இலவச கல்வியும், திருமண உதவி திட்டமும், இலவச மின்சாரமும், விவசாய கடனும் ரத்து செய்யப்பட்டது. ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் பள்ளி கல்வி வரை, அதுக்கடுத்து கல்லூரி வரை இலவசமாக பயிலக்கூடிய வாய்ப்பினை தலைவர் கொடுத்தார். பல பிரதமர்கள் உருவாக்கக்கூடியவராக, பல ஜனாதிபதிகளை இந்த நாட்டுக்கு அடையாளம் காட்டுவதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் விளங்கினார். அப்படிப்பட்ட தலைவர் பெரியார் தந்த பிரம்மாஸ்திரமாக, அண்ணா தந்த அறிவாயுதமாக எங்களுக்கு விளங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவருடைய பிறந்த நாளிலே, நூற்றாண்டு நிறைவாவிலே இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு மாபெரும் வெற்றியை எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ஈட்டியிருக்கிறார். 40க்கு 40 என்பது அவருடைய வேதம். அதற்கடுத்து 40 நபரே நாடாளுமன்றம் நபரே என்று சொல்லியிருக்கிறார். போக போக தெரியும், மத்தியிலே குழப்பம் ஊசலாடி கொண்டிருக்கிறது. எனவே அதையும் எங்கள் தலைவர் இன்றைக்கு டெல்லிக்கு செல்கிறார். அதையும் வெற்றியுடமாக செய்து முடித்து காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக்கக்கூடிய வாய்ப்பு தலைவருக்கு மட்டுமே உண்டு. எப்போதெல்லாம் வேறு குடும்பத்துக்கு ஆபத்து வருகிறதோ, ஜனநாயகத்துக்கு ஆபத்து வருகிறதோ, அந்த நேரத்தில் தான் எங்கள் தலைவர் தான் முன்னின்று அந்த துறைகளை கலைவார். அப்படி தலைவர் அவர்கள் இன்றைக்கு டெல்லி செல்கிறார். இங்கே நாடாளுமன்றத்தில் வாய்ப்பு அளிக்கப்பட்ட நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் வெற்றி வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் தமிழகத்திலே அதிகமான வாக்குகளாக 5,70,000 வாக்குகளை வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த வெற்றிக்கு பாடுபட்ட அனைத்து தலைவர்களுக்கும், வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த வாக்காளர்களுக்கும், குறிப்பாக எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் மாண்புமிகு காந்தி அவர்களுக்கும், மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் டி.ஜே. கோவிந்தா அவர்களுக்கும், பணியாற்றிய அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நன்றி கூறி வாரக தலைவர் கலைஞர், ஓமிக தலைவர் கலைஞர் என்று கூறி வாக்காளர் பெருமக்களுக்கு எங்கள் நன்றார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலே தளபதியினுடைய அயராத உழைப்பிலும் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர், இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த சசிகாந்த் செந்தில் அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்தும் விதமாக ஆரணி, பேரூர் மற்றும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம், சோழவரம் ஒன்றியம் ஆகிய பகுதிகளில் மிக சிறப்பாக பணியாற்றிய கழகத்தினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஆகியோர்களுக்கு இந்த சசிகாந்த் செந்தில் காங்கிரசுடைய வேட்பாளராக நின்றவர் வெற்றி பெற்ற தருணத்திலே பொதுமக்களாகிய வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய தளபதியினுடைய பார்வையில்
40 நமது என்கின்ற 40 தொகுதிகளையும் தமிழகம் வென்று காட்டியதற்காக தமிழக மக்களுக்கும் மற்றும் கட்சியினருக்கும் அயராது உழைத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வரத் தொடங்கிய பிறகு இந்த மகத்தான வெற்றிக்கு உரியவர், தொடர் வெற்றிக்கு உரியவர் கலைஞர் மறைந்த பிறகு அந்த வெற்றிடத்தை யார் நிரப்புவது என்று எண்ணிருந்த அந்த நேரத்தில் தொடர்ந்து அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு மகத்தான ஒரு தலைவர் கிடைத்திருக்கிறார் என்று தமிழக மக்கள் பாராட்டுகின்ற வண்ணம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர், காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய வேட்பாளர், திருவள்ளூர் நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அவர் தமிழகத்திலே அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பெருமை நம்முடைய தளபதிக்கும் கூட்டணி கட்சி நண்பர்களுக்கும் வாக்காளர் பெருமக்களுக்கும் நன்றி இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, ஓங்குக பெரியாரின் புகழ், ஓங்குக கலைஞரின் புகழ், ஓங்குக அண்ணாவின் புகழ், வாழ்க தளபதி மு.க. ஸ்டாலின். தொடர்வத்தில் இன்னும் பல ஆண்டுகள் இன்னும் எதிர்த்து வருகின்ற தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெற நம்மை வழிநடத்துகின்ற தளபதி வாழ்க வாழ்க வாழ்க. அவரோடு இணைந்து தேர்தல் பிரச்சாரம் செய்ய சின்னவர் மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் சின்னவர் வாழ்க வாழ்க என வாழ்த்து ஆரணி அடங்கிய அத்தனை வாக்காளர் பெருமக்களுக்கும், வாக்களித்து வெற்றி பெற செய்த வாக்காளர் பெருமக்களுக்கும், ஆரணி பேரூர் கழக நிர்வாகிகளுக்கும், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளுக்கும், அணிகளின் அமைப்பாளர்களுக்கும், துணை அமைப்பாளர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் இந்த மகத்தான வெற்றி தேடி தந்த உங்கள் அனைவரையும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.